கடப்பாறையை, அதுவும் பிராமண கடப்பாறையை எடுக்க வேண்டிய நிலையில் வேண்டி நிறுத்தினது யாரு? நீ தான். 100 ஆண்டுக்கு முன்னாடி முதல்ல நீ எடுத்த ஆயுதம் இது இந்த பிராமண கடப்பாறை. யாரை இடிக்க? என்னை இடிக்க. இங்கே நின்றுக்கிறது இவர், எங்கள் தங்கச்சி நின்றுக்கிறது. இவர் பிராமணன், இவன் பார்ப்பான், ஓ எதிரி, ஓ எதிரி, ஓ எதிரி. அது சரி, நீ யாரு? நீ யாருப்பா? நீ முதல்ல எந்திரிப்பா. இவன் எதிரின்னு தான் எனக்கு தெரியுமே. ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் பரம்பரையில் வந்தவனுக்கு இது எதிரி நீங்க கற்பிக்க வேண்டியதில்லை. புரியுதா? நீயும் கற்பிக்க வேண்டியதில்லை. ஆரியம் போல் உலக வழக்கொழிந்து அழிந்து சிதையா உன் சீரழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமேன் பா எழுதினவன் பேரனுக்கு நீ சொல்ல வேண்டியதில்லை. அந்த வரியை எடுத்தில நீ எனக்கு கற்பிக்க வேண்டியதில்லை. வைக்கவே துணிவில்லாத நீ எனக்கு எதிரி அடையாளம் கட்டுற? நீ கோழை. நீ எதுக்கு எனக்கு வீரனுக்கு அடையாளம் காட்டுற எதிரியை? நீ ஓரத்தில் போய் உட்காரு. நீ யாரு? தன்மானமிக்க தமிழ் மக்கள்கிட்ட சொல்றேன், நீங்கள் தமிழர்களா திராவிடர்களா? தமிழனின் திருநாளை, தமிழனின் பொங்கலை எதுக்கு திராவிட பொங்கல் நீ அடையாளப்படுத்துற? எதுக்கு அடையாளப்படுத்துற? நீ ஆதி தமிழனை தமிழனை திராவிடன் போட்டு 3 சகதியில போட்டு கிளர்ந்து எழுதுறான். அழிடா எடுறா, ஆதி திராவிடன் தூக்குடா, ஆதி தமிழன் எழுதுறான்னு இப்ப என் ஆளு இது பண்றான். நீ என்னை பறையன்னு சொல்றது இழிவுன்னு நான் நினைக்கிறியா? இல்ல, வள்ளுவனே பறையன், ஆதி பாட்டன் சிவனே, ஆதி இறை சிவனே பறையன். அதுல சொல்றதுல எனக்கு திமிர் இருக்கு, பெருமிதம் இருக்கு, நிமிர்வு இருக்கு. நீ யார் அந்த சொல்லை சிறுமைப்படுத்துறதுக்கு? அதான் என் தாத்தன் சொல்றான், ரெட்டமலை சீனிவாசன். பறையன்கிற இழி சொல்லு இவன் நினைக்கிறான், அதை எழிச்சு சொல்ல மாற்றாங்கிறான். அதனாலே நான் 1 பைசா தமிழன் எடுத்து நான் பறையன்னு இதழ் நடத்தினேங்கிறப்பல. இதழுக்கு பேரே நான் பறையன்னு வச்சேன்டா, நான் நடத்துகிற இதழுக்கு பேருன்றப்பல. நீ சும்மா எங்களை அப்படியே ஊனப்படுத்தி குற்றப்படுத்தி என்ற சொன்னில தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா, தமிழ் படித்தா சோறு கிடைக்குமா? தமிழ் எனக்கு வேலையும் சோறும் இல்லைடா, என் உயிர்னு கிளர்ந்தெழுகிற ஒரு கூட்டம் வந்துட்டுது. அது என் முகம், என் முகவரி, என் அடையாளம் எல்லாம். என் இலக்கியம், என் கலை, என் அறிவியல், என் அரசியல், என் வரலாறு எல்லாமே தானே எனக்கு கற்பிக்குது. நீ எனக்கு அதெல்லாம் அது ஒரு காலம். திராவிடத்தை தூக்கிட்டு குடுகுடுப்பை தூக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா, தெருவில் குடுகுடுப்புக்காரன் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு அடிக்கிறது இல்லை. ஏன்? இவங்க ஆட்சியில் எப்பவும் நல்ல காலம் பிறக்காதுன்னு அவனுக்கு தெரியும். அவன் போயிட்டான் அவன். என்னையா எவனும் அடிக்கிறது இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.